Hello Explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டமங்கலம் குரு பகவான் கோவில் அமைவிடம். இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் கிராமத்தில் உள்ளது. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 8 மணி வரை, வியாழனன்று காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். தீர்த்தம் பொற்றாமரை குளம். ஸ்தல விருட்சம் ஆலமரம். ஊர் பெயர் காரணம். இவ்வூர் முன்பு பட்டமங்கை என்று அழைக்கப்பட்டது. இங்கு சிவபெருமானின் திருவடி பட்ட காரணத்தால் பட்ட என்றும், மங்கைகள் அறுவருக்கும் சாப நிவர்த்தி கொடுத்த ஸ்தலம் என்பதால் பட்டமங்கை என்றும் அழைக்கப்பட்டது. பின்பு மருவி பட்டமங்கலம் என்று ஆனது. கோவில் சிறப்பம்சங்கள். இந்தியாவிலேயே கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியின் ஒரே தலம் இந்த பட்டமங்கலம் தலம் மட்டுமே ஆகும். சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களில் 33வது திருவிளையாடல் நடந்த தலம் இந்த தலம் ஆகும். இங்குள்ள சிவலிங்கத்தின் பின்புறம் உள்ள உள்தளத்தில் கிழக்கு நோக்கி பார்த்தவாறே 5 தலை கொண்ட சண்முகநாதர் வள்ளி தெய்வானை சகிதமாக எழுந்தருளியுள்ளார். சன்னதிகள். கோவில் வளாகத்திற்கு முன்புறம் அஸ்தமா சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது. விநாயகர் மரத்திற்கு அடியில் காட்சி தருகிறார். அடுத்து ஐயனார் கோவில் உள்ளது. அடுத்ததாக கோவில் வளாகம் உள்ளது. கன்னி மூல கணபதி, நந்தி, சிவன். சிவலிங்கத்தின் திருநாமம் சுந்தரேஸ்வரர் ஆகும். மீனாட்சி, முருகன். சிவலிங்கத்தின் பின்புறம் உள்ள உள்தளத்தில் கிழக்கு நோக்கி பார்த்தவாறே 5 தலை கொண்ட சண்முகநாதர் வள்ளி தெய்வானை சகிதமாக எழுந்து அருளியுள்ளார். மகாலட்சுமி, ஸ்ரீ நடராஜர், சிவகாமி. நவகிரகங்கள். உற்சவர் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி சன்னதி கோவிலில் வெளியே தனியாக கிழக்கு நோக்கி ஆலமரத்தடியில் அமைந்துள்ளது. திருமால் பன்றி உருவமாகவும், பிரம்மன் அன்ன வடிவமாகவும், அதற்கு மேலாக மென்மை திருவடியுடன் வீராசனத்துடன் புன்னகை தவழும் சிவந்த திருவாய் மேனியாய், பிறைமதி கொன்றை வலது மேற்கரத்தில் அக்னியும், வலது கீழ்கரத்தில் ஞான முத்திரையும், இடது மேற்கரத்தில் நாகமும், இடது கீழ்கரம் தொடையில் வைத்தும் தட்சிணாமூர்த்தி இங்கு காட்சியளிக்கிறார். தென்முக கடவுள் என்னும் தட்சிணாமூர்த்தி அனைத்து தலங்களிலுமே தெற்கு நோக்கியே காட்சியளிப்பார். யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய கடவுள் இவர். ஆலங்குடி, திருவாரூர் போன்ற சில தலங்களில் மட்டுமே இவருக்கு தனி சன்னதி உண்டு. ஆனால் இந்தியாவிலேயே கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியின் ஒரே தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பட்டமங்கலம் தலம் மட்டுமே ஆகும். காளி வடிவில் உமை. இறைவன் அஷ்டமா சித்தியை நங்கையருக்கு உபதேசிக்க யோசித்த போது அவர்களுக்கு பலமாக சிபாரிசு செய்ததற்காக உமையும் சபிக்கப்பட்டார். அவர் காளி கோலத்தில் நாவல் மரத்தடியில் நவையடி காளியாக அருள் பாலித்து வருகிறார். சாப விமோச்சனம் வேண்டி நாவல் மரத்தடியில் நவையடி காளியாக கடும் தவம் செய்து அம்பிகை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அழகு சௌந்தரியாக அருள் பாலிக்கிறார். கோவில் வரலாறு. சிவபெருமான் பிரம்மனின் 4 புதல்வர்கள் ஆன சனந்தகுமாரர், சனநந்தர், சனாதனர், சனகர் ஆகியோருக்கு அஷ்டமா சித்திகளை கற்பித்துக் கொண்டிருந்தார். அச்சமயம் கார்த்திகை பெண்களான நிதர்த்தனி, அபரகேந்தி, தேகேந்தி, வர்த்தையேந்தி, அம்பா, துலா ஆகிய 6வரும் இறைவன் முன் வீழ்ந்து வணங்கி எங்களுக்கும் அஷ்டமா சித்தியை உபதேசித்தருளும் என்று வேண்டினர். இறைவனுக்கு இதில் சற்று சஞ்சலம் தோன்றியது. அருகில் இருந்த பார்வதி கார்த்திகை பெண்களுக்கு உபதேசிக்கும்படி சிவனிடம் சிபாரிசு செய்தார். உமையின் சிபாரிசை ஏற்று இறைவன் அஷ்டமா சித்தியை உபதேசிக்க துவங்கினார். ஆனால் கிடைத்த வாய்ப்பினை பெண்டிரோ சரிவர உபயோகிக்காமல் உமையவளையும் இறைவனையும் மறந்து
கவனக்குறைவாக செவி மடுத்தனர். அதனால் சிவபெருமான் கோபமுற்று அவர்களை பட்டமங்கை என்ற இந்த ஸ்தலத்தில் 1000 ஆண்டுகள் ஆழ விருட்சத்தின் இலைகளாகவும் பழங்களாலும் மூடப்பட்டு கல்லாக இருக்கும்படி சாபமிட்டார். பின்பு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிவனே குருவாக இத்தலத்திற்கு வந்து அவர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்து அஷ்டமா சித்திகளை போதித்து அருளினார். இங்கு அஷ்டமா சித்திகளை போதித்த காரணத்தால் இத்திருத்தலத்திற்கு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்று பெயர் வரப்பெற்றது. இத்தலம் தேவர்களுக்கு அடைக்கலம் தந்த கதம்பவன கஷேத்திரம் ஆகும். சிவனே குரு வடிவில் தட்சிணாமூர்த்தியாக வந்து அவரின் திருவடி பட்டதால் இத்தலம் குரு ஸ்தலமாக விளங்குகிறது. இது மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆகும். வழிபாடு: ஆலயத்தை 3 முறை பிரதட்சணம் செய்தால் விரும்பிய காரியம் நடக்கும். 5 முறை செய்தால் காரிய வெற்றி கிடைக்கும். 7 முறை செய்தால் நல்ல குணம், எண்ணம், வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். 9 முறை செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும். 11 முறை செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். 15 முறை செய்தால் செல்வம் பெருகும். தட்சிணாமூர்த்தி சன்னதியையும் அதன் பின் அமைந்துள்ள தெய்வ ஆலமரத்தையும் சேர்த்து சரியாக 108 சுற்றுகள் வலம் வந்தால் நமது குறைகள் அனைத்தும் நீங்கி பெருவளம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. விரும்பிய காரியம், வாழ்க்கையில் அமைதி, குழந்தை பேறு, ஆயுள் விருத்தி அடைய, செல்வம் பெருக இங்கு வந்து பிரதட்சணம் செய்தால் இறைவன் அருளால் அடையலாம் என்பது ஐதீகம். 1008 முறை ஆலயத்தை பிரதட்சணம் செய்தால் தாம் விரும்பிய பெண்ணை மனைவியாக அடையலாம் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மிகுந்த ஆன்மீக சக்தியுடன் நடைபெறுகின்றன. இவை பெரும்பாலும் குரு தட்சிணாமூர்த்தி பக்தர்களால் கல்வி, ஞானம், குரு தோஷ பரிகாரம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்படுகின்றன. வியாழக்கிழமை சிறப்பு பூஜை: ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை நடைபெறும். குரு பக்தர்களால் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தாமரை, செம்பருத்தி பூக்கள் மூலம் பூஜை, கல்வி வேண்டுபவர்கள் நவரத்ன மாலை, மஞ்சள் தரிசனம் செய்வது வழக்கம். குரு பெயர்ச்சி பூஜை: குரு கிரகத்தின் இடமாற்றம் நேரத்தில் இந்த பூஜை நடைபெறும். வருடத்தில் ஒரு முறை நடைபெறும் இந்த பூஜையில் குரு ஹோமம், தட்சிணாமூர்த்தி அபிஷேகம், நவகிரக சாந்தி, பக்தர்களுக்கு பிரசாதம், குரு தரிசனம் கிடைக்கும். இது கோவிலின் முக்கிய திருவிழா ஆகும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தின சிறப்பு பூஜைகள்: ஞானத்தை வளர்க்க உதவும் இந்த நாட்களில் தியானம், ஹோமம் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். சண்டானந்தம் போன்ற தத்துவம் சார்ந்த சாந்தி ஹோமங்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. கல்வி அருள் பெறும் விசேஷ பூஜைகள்: தேர்வு காலங்களில் மாணவர்களுக்கு தனிப்பட்ட அர்ச்சனை செய்து வித்யா பிராப்தி ஹோமம் போன்றவை நடத்தப்படுகின்றன. மூலவருக்கு மஞ்சள், வெள்ளை வஸ்திரம் அர்ப்பணம் செய்தல் வழக்கம். பிரதோஷம் மற்றும் சனிக்கிழமை பூஜை: தட்சிணாமூர்த்தியும் சிவனின் வடிவமாக இருப்பதால் பிரதோஷ நாளில் அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெறும். சனிக்கிழமைகளில் கல்வி மற்றும் குரு தோஷ நீக்கம் கோரி பூஜைகள் செய்வது வழக்கம். நவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி விழா: நவராத்திரியில் ஞானம் வேண்டி தியானம் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ அலங்காரம் நடைபெறும். மகா சிவராத்திரியில் முழு நாள் அபிஷேகம், ருத்ர பாராயணம் போன்றவை நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் ஹோமங்களும் நடக்கின்றன. குரு ஹோமம்: இது குரு தோஷ நிவாரணம், ஞான வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படுகிறது. வித்யா ஹோமம் செய்தால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சாந்தி ஹோமம் செய்தால் மன அமைதி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி மந்திரம்: ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மகா ஞான பிரபஞ்ச ரூபாய குருவே நம. இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.